புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9 நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்னும் 24 நாட்களில் புதுச்சேரிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாளை முதல் மார்ச் 23 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும், மார்ச் 24 வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் வேட்புமனு திரும்பப் பெற மார்ச் 26 கடைசி நாள் என்றும், வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கேரளாவில் உள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9 தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். மார்ச் 16 வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் மார்ச் 23 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். மார்ச் 24 வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் மார்ச் 26 வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாளாகும். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் உள்ள 126 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9 தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். அசாமில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் மார்ச் 23 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். மார்ச் 24 வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் மார்ச் 26 வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாளாகும். அசாம் மாநிலத்தில் ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெற்று மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் வெளியாக உள்ளது. மேற்கு வங்கத்தில் மொத்தம் உள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். அந்த வகையில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெறும் நிலையில் அந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30 தொடங்குகிறது. ஏப்ரல் 6 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். ஏப்ரல் 7 வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் ஏப்ரல் 9 வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 29 தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2 தொடங்குகிறது. ஏப்ரல் 9 வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். ஏப்ரல் 10 வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் ஏப்ரல் 13 வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 294 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் பறக்கும் படை வாகனங்களுக்கு GPS கருவி பொருத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் காலத்தில் பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் பயன்படுத்த உள்ள வாகனங்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் அந்த வாகனங்கள் எந்த இடங்களில் இயக்கப்படுகின்றன, எங்கு தங்குகின்றன, எந்த நேரத்தில் எப்பகுதியில் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது என்பன உள்ளிட்ட அனைத்தையும் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் நேரடியாக கண்காணிக்க முடியும்.